வெல்கம் டு கெம் அகாடமி. நம்ம கெம் அகாடமியில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸோட கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த 8838393680 வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லீஸ்ட் பேசிக்? இந்த 4 ஆப்ஷனில் எது லீஸ்ட் பேசிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அப்படி எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதோ அதுதான் நம்ம மோர் பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மோர் பேசிக் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபிரோல் இருக்குது. இந்த ஃபிரோனில் நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகே, அப்போ இந்த லோன் பேர் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கா அப்படின்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இல்லை. இந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிரும். ஓகே, அப்போ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுனால இது அரோமெட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணும். ஓகே, அப்போ அரோமெட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து இன்வால்வ் ஆகும் ரெசனன்ஸில். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்காது ஃபிரோலில். அப்போ இது வந்து லீஸ்ட் பேசிக்காக இருக்கும். அடுத்தது பிரிடின். இந்த பிரிடினில் வந்து 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 டபுள் பாண்டு ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அரோமெட்டிசிட்டி அதை ஃபாலோ பண்ணும். அப்போ அரோமெட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது கோப்ளைனராக இருக்கணும், காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கணும், 4n+2 5 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணால் இதில் 6 5 எலக்ட்ரான் வரும். 6 5 எலக்ட்ரான்னா 3 பாண்டு. ஓகே, அப்போ 3 பை பாண்டு இருக்குது. ஸோ 6 5 எலக்ட்ரான். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஈஸியாக டொனேட் பண்ணும். அதனால் பிரிடின் வந்து ஃபிரோலோட மோர் பேசிக். அதே மாதிரி அடுத்தது பிப்ரிடின் கொடுத்துருக்காங்க. பிப்ரிடினில் ரெசனன்ஸ் எதுவுமே நடக்காது, அங்கே எங்கேயும் காஞ்சுகேட்டட் சிஸ்டம் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஈஸியாக டொனேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அதுவும் மோர் பேசிக்காக இருக்கும். அடுத்தது 4 மெத்தில் பிரிடின் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய 3 பை பாண்ட் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இதுவும் 4n+2 5 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணும். அதனால இது அரோமேட்டிக்காக இருக்கும். அப்போ நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும், அது ஈஸியாக டொனேட் பண்ணும். அதனால இது மோர் பேசிக்காக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் லீஸ்ட் பேசிக் எதுன்னா ஆப்ஷன் ஏ தான் லீஸ்ட் பேசிக். அதில் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிரும் அரோமெட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ லீஸ்ட் பேசிக் எது அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த பெசிசிட்டி ஆர்டர் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பிப்ரிடின் தான் மோர் பேசிக்காக இருக்கும். ஏன்னா பிப்ரிடினில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து sp3 கார்பன். sp3 கார்பன் அப்படின்னா 3 சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருந்துச்சுன்னா இதோட S கேரக்டர் 25%. S கேரக்டர் 25% இருக்கனால இதை நியூக்ளியர் சார்ஜ் கம்மி தான். ஸோ ஈஸியாக அதை டொனேட் பண்ணும் லோன் பேரை. அதே மாதிரி செகண்ட் வந்து 4 மெத்தில் பிரிடினில் 2 சிக்மா பாண்டு ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டோட்டலாக இதோட ஹைப்ரிடைசேஷன் நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் sp2. ஓகே, அப்போ 2 சிக்மா பாண்டு ஒரு லோன் பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3 இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷன் sp2. அப்போ ஹைப்ரிடைசேஷன் sp2 இருக்கிறதுனால S கேரக்டர் வந்து 33% இருக்கும். ஓகே, அப்போ S கேரக்டர் 33%, B கேரக்டர் வந்து 66.6% இருக்கும். ஓகே, அப்போ S கேரக்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிப்ரிடினோட இது S கேரக்டர் அதிகம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்காது பிப்ரிடினை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ இது வந்து ரெண்டாவது மோர் பேசிக்காக இருக்கும் பிப்ரிடினுக்கு அடுத்ததா. அடுத்தது பிரிடின். பிரிடின் நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் sp2 தான். ஸோ sp2னா அதோட S கேரக்டர் 33.3%. ஓகே, அப்போ S கேரக்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிப்ரிடினோட அதிகம். அது மட்டும் இல்லை, இந்த 4 மெத்தில் பிரிடினில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் ப்ளஸ் எஃபெக்ட் நடக்கிறதுனால இங்கே பிரிடினை கம்பேர் பண்ணும்போது 4 மெத்தில் பிரிடின் வந்து மோர் பேசிக்காக இருக்கும். அப்போ லீஸ்ட் பேசிக் எதுனா பிரோல் தான். பிரோல் தான் நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிரும் அரோமெட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பிரோல் தான் லோன் பேர் ஈஸியாக டொனேட் பண்ணாது. ஸோ அதுதான் லீஸ்ட் பேசிக். ஓகே, அப்போ மோர் பேசிக் எதுனா இந்த 4 ஆப்ஷனில் பிப்ரிடின் மோர் பேசிக். லீஸ்ட் பேசிக் எதுனா ஆப்ஷன் ஏ பிரோல் மட்டும்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் A to C. இந்த 3 காம்பவுண்ட்ஸில் அசிடிட்டி ஆர்டர் நம்ம எழுதணும். ஏ ஆப்ஷனில் சைக்ளோபெண்டா 1,3 டைவோன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் தேர்ட் கார்பன்லையும் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் மெத்திலின் குரூப்னா அதில் CH2 குரூப் இருக்குது. ஓகே, அப்போ C இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் நம்ம வெளியே எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ அந்த ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னா மோர் அசிட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம CH4 அப்படின்னா மீத்தேன் சொல்லுவோம்.
அதே மாதிரி CH3 அப்படின்னா மெத்தில்னு சொல்லுவோம், CH2 அப்படின்னா மெத்திலின்னு சொல்லுவோம், CH அப்படின்னா மெத்திலிடின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய CH2 குரூப்பு தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய CH2 குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா H+ வெளியே போகும், அந்த கார்பன் மேலே மைனஸ் வரும். இங்கே கார்பனில் இருக்கக்கூடிய மைனஸ் ஈனோலைட் அயானா ஃபார்ம் ஆகும், ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இங்கே ஈனோலைட் அயானா ஃபார்ம் ஆரம்பிக்கும் இந்த C+O குரூப்பால். அப்போ இந்த C+O குரூப்பால் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் மேலே இருக்கக்கூடிய மைனஸ் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகி ஸ்டெபிளைஸ் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அயான் வந்து இங்கே C+O குரூப்புனால ஸ்டெபிளைஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்டிவ் மெத்திலின் கார்பன் இருக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு H+ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது கார்பன் மேலே மைனஸ் வரும். இந்த மைனஸ் வந்து ஈனோலைட் அயானா ஃபார்ம் பண்ணும். அப்போ ஈனோலைட் அயான் அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஈனோலைட் அயான் ஃபார்ம் ஆகும் இந்த C+O குரூப்பால். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கார்பன் மேலே மைனஸ் இந்த என்டையர் பென்சின் ரிங்கை ஃபுல்லாக டீலோக்கலைஸ் ஆகும். அப்போ காஞ்சுகேட்டட் பொசிஷனில் இருக்கிறதுனால இது என்டையர் பென்சின் ரிங்கை ஃபுல்லாக சுற்றும். அதனால் ஏயை விட பி வந்து மோர் ஸ்டெபிளைஸாக இருக்கும், ஏன்னா மோர் ரெசனன்ஸ் நடக்குது. ஓகே, அப்போ ஏயை விட பி மோர் ஸ்டேபிள். அடுத்தது சி ஆப்ஷன் ஸ்குவாரிக் ஆசிட். இந்த ஸ்குவாரிக் ஆசிட்டில் இங்கே OH குரூப் இருக்குது. ஸோ இதில் H+ குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் மேலே மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் குரூப் உள்ள ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உள்ள ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், இந்த ஆக்சிஜன் இங்கே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் 3 பாண்ட் இன்வால்வ் ஆகுது. அப்போ 3 பாண்ட் அப்படின்னா 6 பை எலக்ட்ரான். அப்போ 6 பை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அரோமேட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த ஸ்குவாரிக் ஆசிட் வந்து H+ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் மேலே மைனஸ் வரும்போது அது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது இந்த கீட்டோ குரூப்பால். அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த ஸ்குவாரிக் ஆசிட் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். H+ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால இது மோர் அசிட்டிக்காக இருக்கும். இந்த இண்டேன் 1,3 டைஒன் இந்த H+ ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கார்பனில் இருக்கக்கூடிய மைனஸ் வந்து என்டையர் பென்சின் ரிங்கில் ஃபுல்லாக டீலோக்கலைஸ் ஆனதுனால மோர் ரெசனன்ஸ் நடக்கும். அதனால இந்த இண்டேன் 1,3 டைஒன் மோர் அசிட்டிக். இந்த சைக்ளோபென்டேன் 1,3 டைஒனில் H+ நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் அந்த கார்பன் மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் வந்து இந்த C+O குரூப்பால் ரெசனைஸ் ஆகுது. ஓவராலாக இந்த சைக்ளோபென்டேனில் 1,3 டைஒனில் இந்த C+O குரூப்பால் தான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் இது லீஸ்ட் அசிட்டிக்கு. இந்த இண்டேன் 1,3 டைஒனில் இந்த என்டையர் பென்சின் ரிங்கு ஃபுல்லாக இது காஞ்சுகேட்டட் பொசிஷனில் வர்றதுனால இது என்டையர் பென்சின் ரிங்கு ஃபுல்லாக இந்த மைனஸ் சார்ஜ் டீலோக்கலைசேஷன் ஆகும். அப்போ மோர் ரெசனன்ஸ் நடக்கிறதுனால மோர் அசிட்டிக்காக இருக்கும். அடுத்தது ஸ்குவாரிக் ஆசிட் வந்து இது அரோமேட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணுறதுனால அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணது அந்த H+ ரீப்ளேஸ் பண்ணும்போது. அதனால ஸ்குவாரிக் ஆசிட் தான் இருக்கிறதே மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் அசிட்டிக். ஆப்ஷன் சி தான் மோர் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது பி ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஃபார் த இண்டிகேட்டட் CH பாண்ட் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இந்த 3 காம்பவுண்டில் யாருக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சின் கொடுத்துருக்காங்க. அந்த பென்சினில் இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணணும். இந்த பென்சினில் இருக்கக்கூடிய கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் sp2. ஏன்னா 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருந்தால் sp2. ஓகே, அப்போ sp2 இருக்கிறதுனால இதோட S கேரக்டர் 33.3% S கேரக்டர். ஓகே, அதே மாதிரி இந்த சைக்ளோப்ரோப்பீனில் கார்பனுக்கு ஹைட்ரஜன் உள்ள பாண்டை பிரேக் பண்ணணும்னா இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் தெரியணும். இப்போ இந்த கார்பனில் 4 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ 4 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. sp3 இருந்துச்சுன்னா S கேரக்டர் 25%, P கேரக்டர் வந்து 75%. ஓகே, அப்போ இதில் எஸ் கேரக்டர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃபினைல் அசிட்டிலில் கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். அதோட ஹைப்ரிடைசேஷன் 2 சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட் இருக்குது. 2 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷன் sp ஹைப்ரிடைசேஷன் இருந்துச்சுன்னா இதோட எஸ் கேரக்டர் 50%. ஓகே, அப்போ எஸ் கேரக்டர் 50% இருக்குன்னா நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சி காம்பவுண்ட் ஃபினைல் அசிட்டிலின் உள்ள பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, அப்போ சி ஆப்ஷன் இருக்கிறது வந்து டிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது ஏயும் பியும் பார்க்கலாம். ஏயும் பியில் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறது பென்சின். அப்போ பென்சினில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். இங்கே இருக்கக்கூடிய சைக்ளோப்ரோப்பினை கம்பேர் பண்ணும்போது பென்சினில் இருக்கிறது மோர் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கும். ஸோ பென்சின் ஆப்ஷன் ஏங்கிறதுனால சிக்கு அப்புறம் ஏ வரும். ஓகே, அடுத்தது சைக்ளோப்ரோப்பின். ஓகே, அப்போ சிஏபிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சைக்ளோப்ரோப்பின் வந்து பாண்ட் டிசோசியேஷன் கம்மியாக இருக்கும், அதை விட பென்சின் அதிகமாக இருக்கும், அதை விட பினைல் அசிட்டிலின் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது எஸ் கேரக்டர் அதிகமாக பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அசிட்டிக். இந்த 2 காம்பவுண்டில் யார் மோர் அசிட்டிக் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சைக்ளோப்ரோபீன் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்ளோப்ரோபீனில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனை நம்ம H+ஆக ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்பன் மேலே மைனஸ் வரும். அப்போ சைக்ளோப்ரோபீன் ஆனையான் வரும்போது இந்த சைக்ளோப்ரோபீன் காம்பவுண்ட் வந்து 4 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ காஞ்சுகேட்டட் சிஸ்டத்தில் 4 எலக்ட்ரான் இருக்குது. மைனஸ் சார்ஜ் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ 4 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா இது 4 and 5 எலக்ட்ரான் ரூல். 4 and 5 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பிளேனராக இருக்கும். காஞ்சுகேட்டட் பொசிஷனில் அங்கே பைபாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 4 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா இது லெஸ் ஸ்டேபிள். ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அரோமேட்டிக் அப்புறம் நான் அரோமேட்டிக்காக இருக்கும். அடுத்தது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும். ஓகே, அப்போ அரோமேட்டிக் தான் மோர் ஸ்டேபிள். அடுத்த ஆப்ஷன் வந்து சைக்ளோபென்டாடைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோபென்டாடைனில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த கார்பன் மேலே மைனஸ் வரும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் மேலே மைனஸ் வந்துச்சுன்னா இது காஞ்சுகேட்டட் பொசிஷனில் இங்கே பைபாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ காஞ்சுகேட்டட் பொசிஷனில் பைபாண்ட் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால இது அரோமேட்டிசிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ அரோமேட்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால இது கோப்ளேனராக இருக்குது. காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது. 2 பைபாண்டு ஒரு மைனஸ் சார்ஜ், டோட்டலாக 5 எலக்ட்ரான் இருக்குது. இதில் 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது அரோமேட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணுது. அப்போ அரோமேட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பனியான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ யார் ஈஸியாக H+ கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சைக்ளோபென்டாடைன் தான் H+ கொடுத்து ஸ்டேபிள் கார்பனியானாக ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த சைக்ளோபென்டாடைன் மோர் அசிட்டிக் தென் சைக்ளோப்ரோபீன். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனியான். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கார்பனியானில் 2 சைடுமே கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இந்த கீட்டோ குரூப் இருக்கிறதுனால இந்த கார்பனியான் வந்து இந்த 2 கீட்டோ குரூப்பால் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கீட்டோ குரூப் வந்து ரெசனன்ஸ் மூலமாக ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ ஈனோலைட் அயானாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் கார்பன் மேலே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் குரூப் வந்து இந்த கீட்டோ குரூப் 2 குரூப்பும் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஈனோலைட் அயானாக ஃபார்ம் ஆகும். ஏயும் பியில் யார் மோர் ஸ்டேபிளாக இருப்பானா பி வந்து பிளேனாரிட்டியாக இருக்கிறதுனால அந்த ரிங் ஃபார்மில் இருக்கிறதுனால பிளேனாரிட்டியாக இருக்குது. ஸோ ஈஸியாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ ஏயை விட பி வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனியான் வந்து ஏயும் பியும் கம்பேர் பண்ணும்போது பி வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சியில் வந்து எஸ்டர் குரூப் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் குரூப் இங்கே இருக்கக்கூடிய சி டபுள் பாண்ட் குரூப் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அது டி ஸ்டெபிலைஸ் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் வந்து சி டபுள் பாண்ட் குரூப்பில் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து டி ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அதனால் இதோட கார்பனியானோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறையும். கீட்டோனை கம்பேர் பண்ணும்போது எஸ்டருக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, டி ஆப்ஷனில் பிரிட்ஜ்கேட் கார்பனியான் இருக்குது. பிரிட்ஜ்கேட் கார்பனியான் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே பிரிட்ஜ்கேட் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பிரிட்ஜ்கேட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா பிரெட்ஸ் ரூல் படி அது அன்ஸ்டேபிள். ஸோ ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனியான் வந்து அதோட ஜாமெட்ரியை மெயின்டைன் பண்ணும். ஸோ ஜாமெட்ரியை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிட்ஜ்கேட் கார்பன் மேலே கார்போகேட்டையான் இருந்தால் கார்போகேட்டையானோட ஜாமெட்ரி வந்து பிளேனார் ஜாமெட்ரி. ஸோ 120 டிகிரி அந்த 120 டிகிரியை மெயின்டைன் பண்ணால் அந்த ப்ளஸ் சார்ஜ் அந்த கார்பன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இதே மாதிரி தான் கார்பனியானும் இது பிரமிடல் ஜாமெட்ரி. அப்படி பிரமிடல் ஜாமெட்ரி இருந்தாலும் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பிரிட்ஜ்கேட் கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது பிரிட்ஜ்கேட் கார்பனியான் வந்து ஸ்டேபிள். ஓகே, பட் இதே மாதிரி இந்த டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. அப்போ இருக்கிறதுல லீஸ்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ்கேட் கார்பனியான் தான். ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் தான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனியான் வந்து சி டபுள் பாண்ட் குரூப் 2 சைடுமே சி டபுள் பாண்ட் குரூப் இருக்குது. இதனால ஈனோலைட் அயான் ஃபார்ம் ஆகும். மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஏயை விட பி மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிளேனாரிட்டி. ஓகே, அப்போ இதில் தான் மோர் ரெசனன்ஸ் நடக்கும். பி ஆப்ஷன் வந்து சியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ சி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஏ ஆப்ஷனில் தான் கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இதுதான் ரெசனன்ஸில் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஈனோலைட் அயான் ஃபார்ம் ஆகும். அடுத்து தேர்டு வந்து எஸ்டர் குரூப் இருக்கக்கூடிய சி ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் வந்து டி ஆப்ஷன். ஸோ இந்த டி ஆப்ஷனில் வந்து இந்த மைனஸ் வந்து அதிலே லோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். டீலோக்கலைஸ்ட் ஆகாது. ஏன் டீலோக்கலைஸ்ட் ஆகாதுன்னா பிரிட்ஜ்கேட் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பிரிட்ஜ்கேட் டபுள் பாண்ட் வந்து அன்ஸ்டேபிள் டியூ டு என்னன்னா பிரெட்ஸ் ரூல். பிரெட்ஸ் ரூலில் பிரிட்ஜ்கேட் கார்பன் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையானா இருக்கட்டும் கார்பனியானா இருக்கட்டும் லோக்கலைஸ்டாக இருக்கும். ஏன்னா அதோட ஜாமெட்ரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐயூபாக் நேம் ஆஃப் ஃபாலோவிங் காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் கண்டுபிடிக்கலாம். ஐயூபாக் நேமோட ரூல் என்ன? ப்ரிபிக்ஸ், அடுத்தது ரூட் வேர்டு, அடுத்து சபிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ப்ரிபிக்ஸ்ங்கிறது என்னன்னா சப்ஸ்டிட் குரூப்பு. ரூட் வேர்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் செக் பண்ணணும். சஃபிக்ஸ்ங்கிறது என்னன்னா சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சொல்லிட்டாங்க. 7 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம செகண்ட் கார்பன் மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கனால 2 மெத்தில்.
2 மெத்தில் ஆப்ஷன் ஏல இருக்கு, பியில் இருக்கு, சியில் இருக்கு. 3 ஆப்ஷன்லையும் 2 மெத்தில் குரூப் இருக்கு. பைசைக்ளிக் ரிங் இருக்கிறதுனால இது பைசைக்ளோ அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுவும் ஏபிசியில் இருக்குது. பைசைக்ளிக் ரிங்கில் இங்கே 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்டரில் ஒரு கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து ரைட் சைடில் ஒரு கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 3 இங்கே இருக்கு, அடுத்தது இங்கே ஒரு கார்பன் இருக்கு, அடுத்து இங்கே ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, அப்போ 3:1:1 டோட்டலாக 7 கார்பன் இருக்கனால நம்ம ஹெப்ட்னு சொல்கிறோம். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏஎனின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 3:1:1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் IUPAC நேம் இஸ் கரெக்ட் ஃபார் த கிவன் காம்பவுண்ட்? இப்போ இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்டில் ஆல்டிஹைடு குரூப் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் கார்பன், அடுத்தது இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த் கார்பன், இது எய்த் கார்பன். செவன்த் கார்பனில் ஒரு CH3 குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி தேர்ட் கார்பன்லையும் ஒரு CH3 குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ ப்ரிஃபிக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் குரூப் எழுதுவோம். அப்போ தேர்ட் கார்பன்லையும் செவன்த் கார்பன்லையும் மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ 3,7 டைமெத்தில். ஓகே, மொத்தம் 8 கார்பன் இருக்கிறதுனால நம்ம ஆக்டா அப்படின்னு ரூட் வேர்ட் சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி சிக்ஸ்த் கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் 2,6 டைன்னு சொல்கிறோம். ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் இ எலிமினேட் பண்ணிட்டு ஏஎல் போடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த IUPAC நேம் ஆஃப் ஃபாலோவிங் காம்பவுண்ட். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம லாங் செயினை சூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே C டபுள் பாண்டோ NH குரூப் இருக்குது, அமைடு குரூப் இருக்குது. ஸோ அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கார்பன், அடுத்து இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ரூட் வேர்டு வந்து 5 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம பென்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது. அமைடு குரூப் இருக்கனால பென்டன் அமைடு. அப்போ பென்டன் அமைடு தான் எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. ஓகே, இதுலேயும் பென்டன் அமைடு தான் இருக்குது, இதுலேயும் பென்டன் அமைடு தான் இருக்குது, டி ஆப்ஷன்லையும் பென்டன் அமைடு தான் இருக்குது. அடுத்தது வந்து என்ன, தேர்ட் கார்பனில் சைக்ளோப்ரோபைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ சைக்ளோப்ரோபைல் வந்து தேர்ட் கார்பன் அட்டாச் ஆயிருக்கலாம், பி ஆப்ஷன்லையும் ஏ ஆப்ஷன்லையும் தான் இருக்குது. ஓகே, அப்போ சைக்ளோப்ரோபைல். அதே மாதிரி இந்த நைட்ரஜன் குரூப்பு மேலே இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன் பியூட்டைல் குரூப்பு சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ பியூட்டைல்ங்கிறது ஏ ஆப்ஷன்லையும் வருது, பி ஆப்ஷன்லையும் வருது. ஓகே, அது நைட்ரஜன் மேலே சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறது பி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. சப்ஸ்டியூட் குரூப்புக்குள்ள இன்னொரு குரூப்பு சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. தேர்ட் கார்பனில் சைக்ளோப்ரோபைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் குரூப்புக்குள்ள இன்னொரு குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுவோம். அப்போ 3 சைக்ளோப்ரோபைல் பியூட்டைல் பென்டனமைடு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த அப்சல்யூட் கான்பினேஷன் ஆஃப் ஃபாலோவிங் காம்பவுண்ட். 2 கைரல் கார்பன் இருக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன். இந்த 2 கார்பனோட நம்ம கான்பினேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 டிஃபரெண்ட் குரூப்புக்கு நம்ம நம்பரிங் விடலாம் அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி. அப்போ இங்கே ஆக்சிஜன் இருக்கு, இந்த OH குரூப்ல இங்கே கார்பன் இருக்கு, அந்த சைடு ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கிறது ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது இங்கே C டபுள் பாண்ட் OH இருக்குது. அப்போ C டபுள் பாண்ட் O இருக்கிறதுனால இது செகண்ட் பொசிஷன். இங்கே C அதுக்கப்புறம் O வருது. ஓகே, ஆனால் இங்கே C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கிறதுனால தான் இது செகண்ட் பொசிஷன். இங்கே Cக்கு அப்புறம் தான் O சிங்கிள் பாண்ட் O தான் வருது. அதனால் 3வது இடம் வச்சிருக்கோம். இங்கே ஹைட்ரஜன் 4th பிளேஸ். அப்போ லீஸ்டாக இருக்கக்கூடிய இது ஹைட்ரஜன், அது 4th பிளேஸ். அது அவை பிறந்த அப்சர்வர் இருக்கு. ஓகே, அப்போ அவை பிறந்த அப்சர்வர் இருந்தால் என்ன கான்பிகேஷன் வருதோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 1ஆம் நம்பர் இங்கே இருக்குது, செகண்ட் நம்பர் இங்கே இருக்குது, தேர்ட் நம்பர் இங்கே இருக்குது. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் நடக்குது. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் வந்துச்சுன்னா அது ஆர் கான்பிகரேஷன். அடுத்த கைரல் கார்பனுக்கு பார்க்கலாம். இங்கே OH குரூப் இருக்குது, அது ஃபர்ஸ்ட் கார்பன். அடுத்தது ஆசிட் குரூப் இருக்குது, ஸோ அது செகண்டு. அடுத்தது இங்கே கார்பன் இருக்குது, இது தேர்டு. அடுத்து ஹைட்ரஜன் இருக்குது, ஃபோர்த்து. இங்கே லீஸ்ட் ஹைட்ரஜன் தான் வருது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து அவே பிறந்த அப்சர்வர் இல்லாமல் 2 வேர்ட்ஸ் அப்சர்வராக இருக்குது, டார்க்கா சாலிட் வெஜ்ஜாக இருக்குது. அப்போ 2 வேர்ட்ஸ் அப்சர்வராக இருந்துச்சுன்னா என்ன கான்பினேஷன் வருதோ அதுக்கு ரிவர்ஸாக எடுத்துக்கணும். 1ஆம் நம்பர் OH வந்து ஸ்டார்ட் ஆகுது 1, 2ஆம் நம்பர் ஆசிட், 3ஆம் நம்பர் இந்த கார்பன், 4வது கார்பன் வந்து ஹைட்ரஜன். ஓகே, அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஹைட்ரஜன் வந்து சாலிட் வெஜ்ஜில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆப்போசிட் கான்பினேஷனாக எடுத்துக்கணும். ஸோ எஸ் கான்பினேஷன் வரதுனால நம்ம ஆர் கான்பினேஷனாக எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஆர் கான்பினேஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் எனான்சியமெரிக் மிக்சர் 2 பியூட்டனால் வித் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் plus 6.76 degree. Specific rotation of pure enantiomer 2 butanol is 13.52 degree. Okay, the 4 option எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம enantiomeric excess கண்டுபிடிக்கலாம். enantiomeric excess கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா observed specific rotation divided by pure specific rotation. observed specific rotation கண்டுபிடிக்கலாம். அதோட வேல்யூ 6.76 degree. பியூர் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வந்து 13.52 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6.76 டிகிரி, அடுத்து ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வந்து 13.52. ஓகே, இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வரதுனால இது இன்ட்டு நம்ம 100 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இன்ட்டு நம்ம 100 போட்டாச்சு.
டோட்டலாக இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50% வரும். எனான்சியோமரிக் எக்ஸஸ் 50% இருக்கிறதுனால 25% ப்ளஸ் எனான்சியோமராக இருக்கும். அதே மாதிரி 25% மைனஸ் எனான்சியோமர் இருக்கும். அப்போ 50% எனான்சியோமர் எக்ஸஸில் 25% ப்ளஸும் 25% மைனஸ் இருக்கும். பியூர் எனான்சியோமர் அதாவது 2-பியூட்டனால் வந்து 50% இருக்கும். ஓகே, அப்போ பியூர் எனான்சியோமருங்கிறது 50% இருக்குது. அது வந்து பாசிட்டிவ் எனான்சியோமர். ஓகே, அப்போ பாசிட்டிவ் எனான்சியோமர் 50% இருக்குது. எனான்சியோமர் எக்ஸஸில் பாசிட்டிவ் வந்து 25% இருக்குது. அப்போ டோட்டலாக பாசிட்டிவ் இருக்கிறது 25 + 50 75% பாசிட்டிவ் எனான்சியோமர் இருக்கும். ஓகே, அப்போ 75% பாசிட்டிவ் எனான்சியோமர் 25% நெகட்டிவ் எனான்சியோமர். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 25% நெகட்டிவ் and 75% positive. Okay, அடுத்த question, the observed rotation of 2 gram of compound in 10 ml solution in 25 cm long polarimeter tube 13.4 degree, the specific rotation of compound. Specific rotation oda formula observed specific rotation divided by length into concentration. First இதுல observed specific rotation value வந்து 13.4 degree கொடுத்திருக்காங்க. அடுத்தது லென்த் நம்ம டெசிமீட்டரில் சொல்லணும். இங்கே லென்த் வந்து சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க. அப்போ டெசிமீட்டராக மாற்றணும்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 2.5 டெசிமீட்டராக வரும். ஓகே, அடுத்து கான்சன்ட்ரேஷனில் மாஸ் பேர் நம்ம வால்யூம் சொல்கிறோம். அப்போ மாஸுங்கிறது என்னென்னா 2, அடுத்து வால்யூமுங்கிறது 10 ml. அப்போ 2/10 அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0.2, இதோட வேல்யூ 0.2 கிராம் ml வரும். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாம். observed specific rotation 13.4 degree. அப்புறம் லென்த் வந்து டெசிமீட்டரில் எழுதியிருக்கோம் 2.5 டெசிமீட்டர். கான்சன்ட்ரேஷன் 2/10 0.2 கிராம் பெர் மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 26.8 வரும். அப்போ 26.8 வந்துச்சுன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் டெஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் கெமிஸ்ட்ரியோட ப்ரைஸ் 500 rupees, எஜுகேஷன் மெத்தடாலஜியோட ப்ரைஸ் 300 rupees, ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஃபீஸ் வந்து 250 rupees. இந்த 3 டெஸ்ட்டுமே ஆன்லைன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட இமீடியட்டாக உங்களோட ஸ்கோரு அதே மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் ஆன்சர் கீயோட. இது வரைக்கும் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணல, இப்போ டெஸ்ட் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு டெஸ்ட் லிங்குமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் லிங்க் ஆக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் படித்து முடிச்ச பிறகு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் தான் இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.